ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 1:50 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதை காட்டிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். மிஷனரிகளின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய் என்று சொல்லுகிறார். நம்ம ஊரில் கூட உன்னுடைய ஏணியை கூரை மேல் போடாதே, வானத்திற்கு போடு என்று சொல்லுவார்கள். நம்முடைய லக்கு பெரிதாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் நம்மால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். யோவான் 1:46 நாம் வாசிப்போம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இங்கே பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து மேசியாவை கண்டேன் என்று சொல்லுகிறான். நாத்தான்வேலோ சந்தேகமாக, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று கேள்வி கேட்கிறான். பிலிப்பு, நீ வந்து பார் என்று சொல்லி அவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்கிறான். அவன் ஆண்டவரை சந்தித்த பின்பு, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் நாத்தான்வேலிடம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாத்தான்வேலை போலவே நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா என்று நீங்களும் கேட்கிறீர்களா? ஆண்டவரிடம் வந்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்புறம் நீங்களும் நாத்தான்வேலை போல நிச்சயம் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். சங்கீதம் 126:3 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இதுவரை நீங்கள் துக்கமாக கவலையாக இருந்திருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். ஏதோ ஒரு காரியம் நடக்காததினாலே, நீங்கள் விரும்பினது கிடைக்காததினாலே அதையே நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதை மறந்து விடுங்கள். அதை விட பெரிய காரியத்தை நிச்சயம் பெறுவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைத்த படிப்பு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதீர்கள். அதை விட நல்ல படிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதீர்கள். அதை விட பெரிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மாப்பிள்ளை வீட்டார் உங்களை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று கவலைப்படாதீர்கள். அவரை விட நல்ல மாப்பிள்ளையை உங்களுக்கு தருவார். இதுபோல நீங்கள் ஊழியத்திலே, வியாபாரத்திலே, தொழிலிலே நினைத்தது நடக்கவில்லையே என்று கலங்காதீர்கள். இனி வரும் நாட்களில் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதிலும் பெரிதானவைகளை காணும்படி நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய துக்கங்கள் வேதனைகளை நீர் மாற்றி மகிழ்ந்திருக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று சொன்னது யார்? ஏ பிலிப்பு, பி அந்திரேயா, சி சீமோன், டி நாத்தான்வேல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக.